டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். ரம்ஜான் பண்டிகையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அறம்பிரடா மனித வாழ்வை வலியுறுத்தும் ரம்ஜான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஒரு மாத காலம் கடுமையாக நோன்பிருந்து பசி துன்பம் என்பதை அனுபவத்தால் உணர்ந்து ஏழை எளியோர்பால் இரக்கம் கொண்டு ஈகை பண்பு சிறக்க ரம்ஜான் திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ரம்ஜான் திருநாளை கொண்டாடும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் என்ற முறையிலும் முதலமைச்சரின் பொறுப்பிலும் உளமார்ந்த நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி மகிழ்கிறேன் என்றும் முதலமைச்சர் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். முதுமலையையொட்டிய ஆற்றக்கரை பகுதியில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு படை வீரர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள வனப்பகுதியில் கடும் வெயிலின் தாக்கத்தால் வறட்சி நிலவுகிறது. இப்பகுதியில் ஏராளமான மூங்கில் மரங்களும் உள்ளன. இந்த நிலையில் ஆற்றக்கரை பகுதியில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. தீ வேகமாக பரவியதால் கரும்புகை மூட்டம் உண்டானது. 50 மீட்டர் வரை தீ கொழுந்து விட்டு எரிகிறது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டுவர கடுமையாக போராடி வருகின்றனர். நூறு நாள் வேலை திட்டம் தமிழ்நாட்டில்தான் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடைபெறுகிறதா என்பதை பாஜக அரசு விசாரணை ஆணையம் அமைத்து கண்டுபிடிக்கட்டும் என சவால் விடுத்துள்ளார். தொகுதி சீரமைப்பின் மூலம் தென் மாநிலங்களில் தொகுதி குறையாது என்று கூறும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வட மாநிலங்களில் தொகுதிகள் அதிகரிக்காது என உறுதியளிக்க தயாரா என்றும் அமைச்சர் ரகுபதி கேள்வி எழுப்பியுள்ளார். இபிஎஸ் தமிழ்நாட்டு நலனுக்காக அமித்ஷாவை சந்தித்ததாக கூறும் நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும் என அமித்ஷா கூறுவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் ரகுபதி இதில் யார் கூறுவது உண்மை எனவும் வினவியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை பெறுவதில் தமிழக அரசின் நிலை என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆன்லைன் சூதாட்டம் காரணமாக நிலவும் அசம்பாவிதங்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உடனடியாக தடை விதித்தது சாத்தியமில்லை என்றால் புதிய சட்டத்தை பேரவையில் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் தமிழக அரசு வேடிக்கை பார்க்காமல் தனது நிலைப்பாட்டை தெளிவாக விளக்க வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் நாளை முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 5ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை 3 டிகிரி வரை அதிகரித்து காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவை கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்ற நடிகர் விஜயின் நிலைப்பாட்டை சீமான் வரவேற்றுள்ளார். தாவேகா பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் திமுக தான் தங்களுக்கு எதிரி என்றும் வரும் தேர்தலில் திமுக மற்றும் தாவேகா இடையேதான் போட்டி என்றும் காட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலைப்பாட்டை வரவேற்பதாக தெரிவித்துள்ள சீமான் எனினும் தான் தனித்து போட்டியிடப் போவதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நிறைவு பெற்ற நிலையில் ஏப்ரல் 15ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வுகள் நிறைவு பெற உள்ளன. இந்த நிலையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வினை வரும் 17ஆம் தேதிக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே வேளையில் 6 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் ஏப்ரல் 24ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. வெயிலின் தாக்கத்தை பொறுத்து இந்த தேர்விலும் மாற்றம் ஏற்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது.
2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்களும் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. ஏற்கனவே திமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வலுவான கூட்டணியில் இருக்கிறது. அதற்கு எதிரணியில் அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் வலுவான கூட்டணி அமைக்க முயற்சித்து வருகின்றன. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேகா என தற்போதைய நிலவரப்படி 4 முனை போட்டி நடைபெறும் என கூறப்படுகிறது. PS மித்ரன் இயக்கத்தில் கார்த்திக், S.J. சூர்யா, மாளவிகா மோகன் நடிப்பில் உருவாகி வரும் சந்தார் 2 பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. படத்தில் விறுவிறுப்பான ப்ரோமோ ஒன்றை படக்குழுவினர் தற்போது வெளியிட்டுள்ளனர். ரா ஏஜென்டான கார்த்திக் சந்திக்கும் சவால்களையும் பிரச்சனைகளையும் மையக்கருவாக வைத்து இந்த படம் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ப்ரோமோவில் ஹாலிவுட்டுக்கு இணையான சீன்கள் மிரட்டலாக இடம்பெற்றுள்ளது. கோடை விடுமுறையொட்டி கொடைக்கானல் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. வார நாட்களில் அதிகபட்சம் 4000 வாகனங்களையும் வார இறுதி நாட்களில் 6000 வாகனங்களையும் அனுமதிக்க திட்டமிட்டிருப்பதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தெரிவித்துள்ளார். இந்த நடைமுறை உள்ளூர் வாகனங்கள், அரசு பேருந்துகள், சரக்கு வாகனங்களுக்கு கட்டுப்படுத்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை ரம்ஜான் விடுமுறை தொடர்பாக பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் ரம்ஜான் விடுமுறை வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசு அலுவலகங்கள் திறக்கப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. வங்கிகளும் செயல்பட வேண்டும் என RBI ஏற்கனவே அறிவித்திருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் LICயும் வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் சர்ச்சை நீடிக்கிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.